ப்ரொசீஜர் இருக்க பேஷண்ட் இந்த பெட்ஸ் கிளீனிங் அந்த ஓ மாதிரி பேஷண்ட் இதெல்லாம் எப்படி ம் 1.5 hours ஆயிடும் ஒரு பேஷண்ட். இதெல்லாம் ஓ ஹலோ எல்லா பேஷண்ட்டுக்கு ஒரு 10 to 15 minutes இந்த கத்திகள் சரி பண்ணலாம். ஓகே 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 எப்படியும் ஒரு பட் நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 பேஷண்ட் பார்ப்போம் நாங்க. ஓ பரவாயில்ல. இப்போ இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் எப்படி அங்கங்க அந்தந்த ஏரியால இருப்பாங்களா? வாலண்டியர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்றாங்க. ஏரியால இருப்பாங்க. அந்த ஏரியா போகும்போது நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. ஓ அந்த குரூப்ல போட்டுருவோம் இந்த ஏரியால அந்த ஏரியால அவங்க பார்த்துருப்பாங்க. ஓகே. ஸோ அது அந்த டைமுக்கு போயிட்டு பார்த்துட்டு பண்ணி இப்போ இந்த இந்த மெட்டீரியல்லாம் எப்படி விஜய், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இல்லாட்டி நீங்க எப்படி பல்கா வாங்கி பண்றீங்களா? நல்ல 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 எக்ஸ்பென்சிவ். ஒரு கிட்டத்தட்ட மந்த்லி 5 lakhs to 6 lakhs ஆகுது. அப்பா. ஏன்னா டாக்டர் ஃபீஸ், டாக்டர் சேலரி, நர்ஸுக்கு ம். சேலரி, டிரைவர் சேலரி, அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் பெட்ரோலு, ஆமா. மெயின்டெனன்ஸ், மெடிசின்ஸ் எல்லாம் 5 to 6 lakhs ஆயிடும் பர் மந்த். எல்லாம் டொனேஷன் தான். நம்மளால நல்ல மனசு இல்லாம விருப்பப்பட்டு டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் பெரிய இது ஹலோ சொல்லு சொல்லு விஜய், கேக்குதா? அப்புறம் இந்த பர்த்டே, இந்த ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கெல்லாம் ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆ அது மாதிரியும் பண்ணலாம். விருப்பப்பட்டா விருப்பப்பட்டா பண்ணலாம், அதுவும் இருக்கு. ம் பட் ஃபுட்டு வெளியே இருந்து கொண்டு வரக்கூடாது, நாங்களே பண்ணி கொடுத்தோம். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். ஆ எல்லா கரெக்ட். எல்லா கேன்சர் பேஷண்ட் மத்திய சாப்பாடு அது மாதிரி பண்ணணும். சிலவங்க ஆமா, சிலவங்களுக்கு ஜூஸா பண்ணி கொடுப்போம் சாப்பாடு. ம் ம் சிலவங்களுக்கு நல்ல சாப்பாடு இதா இருக்கும். ம். அதுக்கேற்ற மாதிரி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் ஃப்ரீ தான், எல்லாமே டோட்டலி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அங்க இந்த குக்கெல்லாம் நீங்க அங்கேயே தங்கி வேலை செய்யற மாதிரி குக்குங்களா? அங்கேயே தங்கி வேலை செய்யறாங்க. ஓ அது அப்போ ஆமா, பின்ன அவங்களுக்கு சம்பளம் இது சொல்றத பார்த்தா ஒரு குறைஞ்சது தான் 5 lakhs எல்லாம் ஆறுது. ஓகே, நான் ஒரு நார்மல் எக்ஸ்பென்ஸ் நீங்க சொல்றது இல்லையா, சராசரியா. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் ஹலோ பிளஸ் அவங்களோட கேரே பெரிய விஷயம், ஆம்புலன்ஸ் அது இது. ஆமா, அது இல்லாம ஆ நான் இன்னொரு அசோசியேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்ன அசோசியேஷன் அது? மியூட்ல இருக்க விஜய், மியூட்ல ஒரு இருக்க. நிமிஷம். சொல்லு. இப்போ இப்ப கேக்குது, சொல்லு. ஓகேவா? இப்ப கேக்குது. ஓகேவா? கேக்குது கேக்குது. ம் தணல் தணல் சொல்லிட்டு, ஆ தணல் கேரளா பேஸ்டு, அதுலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ம் ஃப்ரீயா இருக்கும்போது ஒவ்வொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க. நான் இந்த நெக்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஆயிட்டு கேரளா போயிடலான்னு ஒரு ஐடியா. அப்ப ஓகே அங்கேயும் ஒர்க் பண்ண இது மாதிரி. ஏன்னா அதனால அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அது ஃப்ரீயா 2 டயாலிசிஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சென்னையில. ம் 2 ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணிட்டு, ரெண்டுமே ஒன்னு பெரம்பூர், ஒன்னு கொடுங்கையூர். ஓகே. பேஷண்ட்டுக்கு டோட்டலி ஃப்ரீ டயாலிசிஸ். புவர் பேஷண்ட்டுக்கு, ரொம்ப புவரா இருக்க பேஷண்ட்டுக்கு டோட்டலி ஃப்ரீ. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சார்ஜ் பண்றோம். பர் பர் டயாலிசிஸ் 1000 rupees ஓகே. சார்ஜ் பண்றோம். ம் இப்போ ஒரு 12, 15, 15 பேஷண்ட் இருக்காங்க 2 ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து. ஓகே. ஒரு டயாலிசிஸ்னா எவ்வளவு நேரம் ஆகும் அது ஒரு அது ஆளுக்கு? இல்லாம அது இல்லாம சொல்லு, எது வேற சொல்லு. டயாலிசிஸ்னா எப்படி ஒரு 2 to 3 hours, 2 to 3 years ஆகும். 2 to 3 hours ஆகும் ஒரு ஓகே. டயாலிசிஸ். ம் அது வீக்லி ட்வைஸ் இருக்கு, வீக்லி ட்வைஸ் இருக்கு. ம் பண்றவங்க இருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்க வீக்லி ட்வைஸ். புரியுது. அது மாதிரி இப்போ ஒரு 14 to 15 பேஷண்ட் இருக்காங்க. ஓகே. அது செகண்ட் யூனிட் January 26 தான் ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஜமாலியா தரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருந்தா ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, புகரா இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. அவங்க ஆ, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு பாத்துருவாங்க. உங்க புகரா இருக்காங்களா எப்படி, அவங்க சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்றோம் அது.
ம். அது இல்லாம அதாவது நம்ம திருவேற்காடுல 2 டெஸ்டிடியூட் ஹோம்ஸ் இருக்கு. ஆ ஒரு கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. டெஸ்டிடியூட் ஹோம் திருவேற்காடுல எங்க இருக்கு? ஆ, திருவேற்காடு கோயில் முடிஞ்சோன்னு அந்த பக்கம் அடுத்த இது நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரி அது பக்கத்துல இருக்கு. நான் வந்து ஓகே. அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புறேன். என்ன அது இப்ப வந்து என்ன மேல் home ஃபீமேல் பேரு? ஆ ட்ரீம் ஹோம், கடல் ட்ரீம் ஹோம். ஓகே ஓகே ஓகே. எப்படி மேல் ஃபீமேல் 2 பேரும் இருக்காங்களா? ரெண்டு இருக்கு, வயசானவங்களா? மேல் ஃபீமேல். ம். அதான் டிஸ்டிடியூட்ஸ், நம்ம தெருவில் இருக்காங்க யாருமே இல்லாம, யாருக்கும் ஆ, பார்க்க முடியாம இருக்காங்க டிஸ்டிடியூட்ஸ். ஆமா. டோட்டலி அவங்களுக்கு தான் above 40 to 50 years இருக்கவங்க தான் இருக்காங்க. ஓகே. மேல் ஃபீமேல். மேல்ல இப்போ ஒரு 38 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஒரு 38 மெம்பர்ஸ் இருக்காங்க. ம். அவங்களுக்கும் டோட்டலி ஃப்ரீ தான், ஓ, ஃபுல்லா. இப்ப வேற யாரோ ரெஃபர் பண்ணாலும் நீங்க எடுத்துக்குவீங்களா? டெஸ்டிடியூட். ரெஃபர் பண்ணா ஓகே ஓகே, கண்டிப்பா எடுத்துப்போம். ஓகே. ஆனா அதான் கரெக்டா அவங்க அது டிசர்விங்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே ஆமா.